ஆகாஷ் அவளது கையை மெல்ல தடவி பின் தன் இரும்பு பிடி போன்ற கரங்களால் அவளது மணிக்கட்டை இறுக்கமாக பற்றினான். கொஞ்சம் வலிக்கும், பொறுத்துக்கோ என்று அவன் மர்மமாக சொல்லவும் அவள் தன் இதழ்களை கடித்துக்கொண்டு வலியை எதிர்பார்க்க தொடங்கினாள். அடுத்த நொடி சுளீர் என்ற அந்த வலி அவளது உடம்பிற்குள் இறங்காமல் அவளது நரம்புகளுக்குள் இறங்கியது. அந்த எதிர்பாராத திடீர் வலி தந்த உணர்வில் அவள் தன்னிலை மறந்து கத்திவிட்டாள். ஆ ஆ அம்மா, வலிக்குது, என்ன என்ன பண்றீங்க நீங்க என்று அவள் வலியிலும் குழப்பத்திலும் கேட்டாள். ஆகாஷோ சிரித்து கொண்டே, நான் தான் முதல்லையே வலிக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோன்னு சொன்னேன்ல என்று சொன்னான். சார் சார் நீங்கள் யாரு, உங்களுக்கு என்ன வேணும் என்று மெதுவாக கேட்டாள் அவள். ஆகாஷோ மிக அமைதியாக சிவப்பான அந்த இரத்தம் குழாயில் ஏறுவதை பார்த்தபடியே சொன்னான். நீ தானே சொன்ன உனக்கு தேவையானதை எடுத்துக்கோன்னு, அதான் எனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிட்டேன் என்று சொன்னான் அவன். அப்போ உங்களுக்கு இதுதான் வேணுமா என்று மெல்லிய குரலில் கேட்டாள் அவள். ஆகாஷோ எந்த பதிலும் சொல்லவில்லை. அவளது கையில் அந்த ஊசி இறங்கிய சுளீர் என்ற வலி மெல்ல மறையத் தொடங்கியது. ஆனால் அந்த இருட்டு அறையின் பயங்கரம் மட்டும் அவளை சூழ்ந்திருந்தது. ரத்தம் எடுத்த பிறகாவது தன்னை விட்டு விடுவான் என்று அவள் எதிர்பார்த்தாள். ஆனால் ஆகாஷின் தரப்பிலிருந்து எந்த அசைவும் இல்லை. கண்களோ கருப்பு துணியால் இறுக்கமாக கட்டப்பட்டிருந்தது. அவளுக்கு அங்கே எதுவும் தெரியவில்லை. ஆனால் மிக அருகிலேயே ஏதோ பாட்டில்கள் மோதும் சத்தமும் திரவம் சிந்தும் சலசலப்பும் கேட்டுக்கொண்டே இருந்தது. அந்த மர்மமான சத்தம் அவளது நரம்புகளை உருக்கியது. சார், ப்ளீஸ் சார், உங்களுக்கு தேவையானது கிடைச்சிடுச்சுல்ல, இனிமே இங்கே நான் எதுக்கு, என்னை விட்டுடுங்க சார், நான் போகணும் என்று தழுதழுத்த குரலில் கெஞ்சினாள் அவள். அவள் சொன்னதை கேட்டதும் அந்த அறையே அதிரும் வண்ணம் ஆகாஷின் சிரிப்பு சத்தம் ஒலித்தது. அந்த சிரிப்பில் ஏளனமும் அதிகாரமும் கலந்திருந்தது. என்னது, எனக்கு தேவையானதை எடுத்தாச்சா? இப்போதான் சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் என்றான் அவன் ஒரு விதமான அலட்சியத்துடன். என்ன சார் சொல்கிறீங்க, அதான் ரத்தம் எடுத்தீங்களே என்று கேட்க, ஆமாம், ஒரு சிரிஞ்சு பிளட்டை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும், அது ஜஸ்ட் சாம்பிள் தான். நேற்று நைட்டு நீ எந்த அளவுக்கு ஆல்கஹால் அடிச்சிருக்கன்னு இப்போ தான் எனக்கே புரியுது. உன் ரத்தத்தில் அந்த நஞ்சு கொஞ்சம் கூட குறையாமல் அப்படியே இருக்குது. நான் கூட உடனே எடுத்துக்கிட்டு உன்னை விட்டுடலான்னு தான் நினச்சேன். ஆனால் உன்னோட லிவர் அவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்யலை போல். இப்போது எடுத்தா அது ரத்தம் இல்லை, விஷம். அதனால் உன் ரத்தம் சுத்தமாகிற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும். சாயங்காலம் 5 மணி வரைக்கும் உனக்கு டைம் தர்றேன். அது வரைக்கும் இந்த ஜூஸை குடி. அவன் ஒரு கிளாஸ் ஜூஸை அவளது இதழ்களுக்கு அருகில் நீட்டினான். அவளோ பயத்திலும் அதிர்ச்சியிலும் உறைந்து போனாள். சார், ப்ளீஸ் சார், நைட்டு முழுக்க நான் வீட்டில் இல்லை. என்னோடய அம்மாவும் மற்றவங்களும் என்னை தேடுவாங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இப்போ சாயங்காலம் 5 மணின்னு சொல்கிறீங்க, இது ரொம்ப அநியாயம் சார், என்னை விட்டுடுங்க சார் என்று கதறினாள் அவள். ஆகாஷ் மீண்டும் நக்கலாக சிரித்தான். என்னவோ அம்மா மேலே ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி பேசுகிற. உன்னை காணலன்னு உங்கள் அம்மா பதறுவாங்கன்னு நினைக்கிறியா? சான்ஸே இல்லை. நீ 2 நாள் காணாமல் போனாலும் உங்கள் அம்மா உன்னை தேட மாட்டாங்க. அந்த பெண்ணோ திடுக்கிட்டாள். சார், என்ன சொல்கிறீங்க? எங்கள் அம்மாவை உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க எனக்காக துடிப்பாங்க. ஆகாஷ் அவளது காதருகே குனிந்து ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்தி சொன்னான். துடிக்க மாட்டாங்க, ஏன்னா நான் தான் அவங்கக்கிட்ட பேசிட்டு வந்தனே. உங்கள் பொண்ணு ஒரு பிளட் டொனேஷன் முகாமில் முக்கிய பொறுப்பில் இருக்கா, ஒரு பெரிய சோஷியல் சர்வீஸ் பண்ணுறா. அதனால் 2 நாளைக்கு அவள் வீட்டுக்கு வர மாட்டான்னு சொல்லி அதுக்கான சர்டிஃபிகேட், லெட்டர், பணம் எல்லாத்தையும் வீட்டில் கொடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ உங்கள் அம்மா நீ ஏதோ சேவை பண்ணுறதா நினச்சி பெருமைப்பட்டுட்டு இருப்பாங்க. அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவளது தலையில் இடியாக இறங்கியது. தன்னை இவ்வளவு பெரிய திட்டம் போட்டு கடத்தி தன் குடும்பத்தையே நம்ப வைத்துவிட்டு வந்திருக்கிறான் என்பதை நினைக்கும்போது அவளுக்கு உடல் மொத்தமும் நடுங்கியது. நீங்க மனுஷனே இல்லை, ஒரு அசுரன். ரத்தத்துக்காக இப்படியா ஒரு பொண்ணை கடத்தி கூட்டிகிட்டு வருவீங்க? சார், உங்களுக்கு தேவை ரத்தம்னா அதை நேர்மையான வழியில் எடுக்க வேண்டியது தானே, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க
என்று ஆக்ரோஷமாக கத்தினாள் அவள். ஆகாஷ் அவளது கன்னத்தை மெல்ல தட்டிவிட்டு சொன்னான், ஆமாம், நான் அசுரந்தான். என் அப்பாவை காப்பாற்ற நான் யாரை வேணாலும் ஏமாத்துவேன், எதை வேணாலும் செய்வேன். இப்போ அமைதியாக இந்த ஜூஸை குடி. உன் ரத்தம் எனக்கு தேவை. அது சுத்தமாகிற வரைக்கும் நீ என்னோட கஸ்டடி. அவள் பேச துடித்தாள். ஆனால் அவனது அதிகாரமான குரலுக்கு முன்னால் அவளது வார்த்தைகள் மடிந்தன. சாயங்காலம் 5 மணி வரை அந்த இருட்டில் அந்த அசுரனின் பிடியில் தான் இருக்கப் போகிறோம் என்பதை நினைக்கும் போதே அவளது இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. சார், இப்படி கையை என் காலையும் இறுக்கமாக கட்டிக்கிட்டு ஜூஸை குடின்னு சொன்னால் அது ரொம்ப அநியாயம் சார். அட்லீஸ்ட் என் கையையாவது அவிழ்த்து விடுங்க சார், நானே குடிச்சுக்கிறேன் என்று அவள் கெஞ்சாமல் சற்று அதிகாரமாகவே கேட்டாள். சட்டென்று அவள் தலையில் ஒரு கொட்டு வைத்தவன், ஏய், நான் உன்னை கடத்திட்டு வந்திருக்கேன்டி. ஏதோ ஜாலியாக டூர் வந்த மாதிரி என்கிட்டயே கதை விட்டுட்ருக்க. ஒரு பொண்ணை கடத்த தைரியம் இருந்தவங்களுக்கு அந்த கட்டை அவிழ்த்து விட தைரியம் இல்லையே என்று அவனை சீண்டும் விதமாக கேட்டாள் அந்த பெண். அந்த பெண்ணின் சவால் நிறைந்த வார்த்தைகள் ஆகாஷின் காதுகளில் மோதிய போது அவன் ஒரு நிமிடம் தன் அசைவுகளை நிறுத்தினான். அவளது துணிச்சல் அவனை ஆச்சரியப்படுத்தியதா அல்லது ஆத்திரப்படுத்தியதா என்று சொல்ல முடியாத ஒரு மர்மமான புன்னகை அவன் முகத்தில் படர்ந்தது. ஆகாஷ் அவளுக்கு மிக அருகில் சென்றான். அவனது மூச்சுக்காற்று அவளது முகத்தில் பட்டது. எதுக்கு? கையை அவிழ்த்து விட்டா உன்னோட கண்ணில் கட்டியிருக்க கட்டை அவிழ்த்து நான் யாருன்னு பார்க்கணும். அதுக்கு தானே ட்ரை பண்ணுற? வேண்டாத வேலை எதுலேயும் இறங்காத. அதனால் உனக்கு எந்த லாபமும் இல்லை என்றான் மிக கடுமையான குரலில். அவள் உடனே விடவில்லை. அவனை இன்னும் சீண்ட நினைத்தாள். அதான் நான் உங்களை கண்டுபிடிக்க முடியாதுன்னு இவ்வளவு தெளிவாக சொல்கிறீங்கல்ல, அப்புறம் எதுக்கு சார் பயப்படுறீங்க? ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்துட்டு நீங்கள் இவ்வளவு பயப்படக்கூடாது சார். பயம் உங்கள் வாயில் மட்டும் இல்லை, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் தெரியுது என்று அவள் ஏளனமாக சிரித்தாள். அந்த சிரிப்பு ஆகாஷின் பொறுமையை சோதிப்பது போல இருந்தது. ஆனால் அவன்தான் ஒரு அசுரனாயிற்றே. என்ன பயமா? எனக்கா? என்று அவள் காதருகே கர்ஜித்தான் அவன். இந்த ஆகாஷுக்கு பயம் நான் என்னன்னே தெரியாது. இதுக்கு மேலே பேசுன நான் உண்மையிலே அரக்கனா மாறிடுவேன். என்னோட தேவை முடிகிற வரைக்கும் வாயை முடிக்கிட்டு இரு என்று கட்டளையாக சொன்னான் அவன். அவளோ மௌனமானாள். அவளது கண்கள் கட்டப்பட்டிருந்தாலும் அவளது எண்ணமெல்லாம் இப்போது அவன் யார் என்பதை அறிவதிலேயே இருந்தது. அந்த இருட்டு அறைக்குள் ஆகாஷின் அமைதி அவளுக்கு பெரும் நெருக்கடியை கொடுத்தது. அவனது கராரான பேச்சிலிருந்து கெஞ்சினால் இவன் விடமாட்டான் என்பது அவளுக்கு புரிந்துவிட்டது. அதனால் சட்டென்று தன் பாணியை மாற்றினாள். ஒருவேளை இவனை தன் அழகால் தடுமாற வைத்தால் கட்டுக்களை அவிழ்க்க சொல்லி தப்பித்து விடலாம் என்று கணக்கு போட்டாள் அவள். சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் கிட்ட வாங்க என்று மிக மெல்லிய குரலில் ஏதோ ரகசியம் சொல்வது போல அவனை அழைத்தாள். அவன் அருகில் வந்ததை உணர்ந்ததும் தன் தோள்களை சற்று நெளித்து மெதுவாக குனிந்து அவள் அங்கங்கள் அவன் கண்ணில் படும்படி பேசத் தொடங்கினாள். எப்படியும் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். அது வரைக்கும் இப்படியே கட்டி வச்சிருக்கிறது உங்களுக்கே அடுக்காது சார். அவளது குரலில் இப்போது ஒரு விதமான வசீகரம் கலந்திருந்தது. ரெஸ்ட் ரூம் போகணும் சார், நிஜமாவே என்னால் முடியலை. ப்ளீஸ் காலையாவது அவிழ்த்து விடுங்க. வேணும்னா நீங்களே என்னை பிடிச்சி கூட்டிகிட்டு போங்க. எனக்கு வழி தெரியாது, கண்ணும் தெரியாது. அப்புறம் எப்படி சார் நான் ஓட முடியும்? இவ்வளோ திட்டம் போட்டு என்னை தூக்குன நீங்கள் ஒரு பொண்ணை சமாளிக்க தெரியாமல் இப்படி கட்டி போட்டி வச்சிருக்கிறது கேவலமாக இல்லையா? அட்லீஸ்ட் என் கையையாவது லூஸ் பண்ணுங்க சார். நீங்கள் கேட்டதை விட அதிகமாகவே உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனால் இந்த கட்டை அவிழ்த்துட்டு என் கண்ணை பார்த்து பேசுங்க. தன் மேலாடையை சற்று நெகிழ செய்து தன் பெண்மையை அவனுக்கு ஒரு ஆசையாக காட்ட முயன்றாள். அவளது திட்டம் ஒன்றே ஒன்றுதான். அவன் தடுமாற வேண்டும், அவளது கட்டுகளை அவிழ்க்க வேண்டும், அந்த ஒரு வினாடி இடைவெளியில் அவனிடமிருந்து தப்பிக்க வேண்டும். அவளின் தந்திரத்தை புரிந்து கொண்ட ஆகாஷின் சிரிப்பு அந்த அறையின் சுவர்களில் மோதி எதிரொலித்தது. அவளது வசீகர பேச்சோ உடல் மொழியோ அவனிடம் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதை அந்த சிரிப்பு அவளுக்கு உணர்த்தியது. சார், என்ன மனுஷன் சார் நீங்கள்? ஒரு பொண்ணு இவ்வளோ தூரம் இறங்கி வந்து கெஞ்சுறேன், ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொன்னால் ஏன் சார் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லையா என்று ஆத்திரமும் தவிப்பும் கலந்த குரலில் கேட்டாள் அவள். ஆகாஷோ அவளுக்கு மிக அருகில் குனிந்தான்.
அவனது மூச்சுக்காற்று அவளது முகத்தில் பட்டு தெரித்தது. ஏய், நீ பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ஆக்டிங் எல்லாம் உனக்கு வேணா புதுசாக இருக்கலாம், ஆனால் எனக்கு இது ரொம்ப பழசு. தப்பிக்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். என்ன, உன்னோட அழகை காட்டி என்னை அடிபணிய வைக்கலாம்னு நினைக்கிறியா? சட்டென்று குரலை மாற்றியவன், இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே காட்ட ட்ரை பண்ணுறியே, அப்படியே கீழே உன்னோட கால் பக்கத்தில் தொட்டுப்பாரு என்றான். அவளோ குழப்பத்தோடு, என்ன சார் சொல்றீங்க என்று கேட்டபடியே கட்டப்பட்டிருந்த கைகளை சிரமப்பட்டு நகர்த்தி தன் தொடைப்பகுதிக்கு நடுவில் தொட்டு பார்த்தாள். அடுத்த வினாடி அவளது வாயிலிருந்து அடுத்த வார்த்தைகள் வரவே இல்லை. அதிர்ச்சியில் அவளது மூச்சு நின்றது போல் இருந்தது. தொடைக்கு நடுவில் தொட்டு பார்த்து அப்படி அவ அதிர்ச்சியாகிற அளவுக்கு என்ன நடந்துச்சு?